வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவிலும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருமே நீங்கள் நிறைய விஷயங்களை பயந்திருப்பீங்க இந்த விடயம் சம்பந்தமாக. அது மட்டும் இல்லாமல் தவறான கருத்துக்களையும் நிறைய பேர் பயந்திருப்பீங்க. அது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் அண்மையில் கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி பெண்கள் சம்பந்தமான விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது, முஸ்லீம் பெண் குழந்தைகளினுடைய 9 வயது திருமணம், அது மட்டுமில்லாமல் நீதிமன்றங்களில் சட்டத்தரணிகளில் நீதிமன்றங்களில் பெண் நீதிபதிகள் இல்லாமல் அங்கே இருக்கின்ற அவர்களுடைய சமய பெரியவர்கள் அந்த விவாகரத்து செய்கின்ற அந்த விஷயங்கள் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார். இது மட்டுமில்லாமல் நிறைய விடயங்கள் முஸ்லீம் மக்களுக்காக சாதகமாக பேசியிருந்தார். அதைவிட முஸ்லீம் அமைச்சர் ஒருவர் ஆங்கிலத்தில் பேசியிருந்தார். ஆனால் அது பெரிதாக ஈடுபடவில்லை. இதே விடயங்களை அவர் ஆங்கிலத்தில் பேசியிருந்தார். ஆனால் அந்த விடயங்கள் பெரிதாக ஈடுபடவில்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் அந்த விடயங்கள் காட்டப்படவில்லை. காட்டப்படுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அவைகள் பெரிதாக எடுக்கப்பட்டிருக்கும். இல்லாவிட்டால் அவர் ஒரு முஸ்லீம் அமைச்சர் அல்லது முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் பேசியதன் விளைவாக அவர் ஒரு கதைக்காமல் விட்டிருக்கலாம். ஆனால் இந்த விடயம் சம்பந்தமாக தமிழில் பேசியதால் அளவுக்கு அதிகமான மக்களிடம் சென்றது மட்டுமில்லாமல் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக பேசியதனால பல்வேறுபட்ட கருத்துக்கள், முரணான கருத்துக்கள் எல்லாமே பதிவாகி இருந்தன. ஒரு சில நபர்கள் ஆதரவான கருத்துக்கள் கொடுத்தாலும் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம் சகோதரர்கள் இதற்காக எதிர்கருத்துக்களை கொடுத்திருந்தார்கள். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா இது சம்பந்தமான பூரண விஷயங்கள் தெரியாமல் கதைத்து விட்டார். அல்லது அவர் இதனை கதைப்பதற்கு இவருக்கு உரிமை இல்லை. அது மட்டுமே ஒரு சில பெண் நீதி சட்ட துறையில் இருப்பவர்கள் டாக்டர் அர்ச்சனா சட்டத்தை தெரியாமல் கதைத்து விட்டார். எங்களுடைய குர்ஆனில் இது இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆண்டாண்டு காலமாக இப்படித்தான் இந்த விஷயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், இப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம். இப்படி நிறைய விடயங்கள் பேசப்படாது. நீங்கள் எல்லாருமே சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா மீது அல்லது அவரை அநாகரிகமாக பேசுகின்ற விஷயங்கள் எல்லாமே இடம்பெற்று இதை நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னன்னு சொன்னால் நிறைய இடங்களில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா இன்னொருவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஏதாவது பாராளுமன்றத்தில் கதைக்கின்ற பொழுது அங்கே தேவையில்லாத கதைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவரும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது தேவையில்லாத தனிப்பட்ட விஷயங்களை இழுத்து பேசுவது, இப்படியாக நிறைய விஷயங்களை பேசியிருந்தார். அண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் இப்பொழுது அதனை புரிந்ததுக்கு அப்புறமாக அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா இது சம்பந்தமாக எதுக்காக பேசினார், மக்களுக்காக இதில் நல்லது கிடைக்க வேண்டும் என்பதற்காக பேசினார் அப்படின்று புரிந்து கொண்டு டாக்டர் அர்ச்சனா பக்கம் திரும்பி இருக்கின்ற படித்த சமுதாயத்தை கொண்ட முஸ்லீம் மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதை விட இந்த முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த மதமாக இருந்தாலும் சரி, எல்லா மதத்திலும் தீவிர ஈடுபாடு கொண்டவர்கள் என்று இருப்பார்கள். அதை விட ஓரளவுக்கு ஈடுபாடு கொண்டவர்கள், மதத்தில் ஈடுபாடு இல்லாதவர்கள் இருப்பார்கள். இங்கே தீவிரமாக மதத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாக இப்படியான கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த ஓரளவுக்கு ஈடுபாடு கொண்டவர்களோ அல்லது மதத்தில் மதத்தில் தீவிரமாக ஈடுபாடு இல்லாதவர்களோ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வாறான விஷயங்களில் பெரிதாக அலட்டி கொள்வதில்லை. அவர்கள் தங்களுடைய மதத்தில் நல்லது நடந்தால் சரி, அல்லது தங்களுடைய மதம் நகர்ந்து கொண்டால் சரின்னு சொல்லி. அதனால் அந்த மதத்தில் தீவிரமாக இருப்பவர்கள் தங்களுடைய மதத்தை 100% கடைபிடிப்பவர்கள் நிச்சயமாக அவர்கள் உறுதுணையாக இருப்பவர்கள். தங்களுடைய மதத்தில் ஒரு சின்ன விஷயங்கள் தவறாக நடந்தாலும் அதனை உடனடியாகவே சுட்டி காட்டுவது, அது மட்டுமில்லை அதனை பெருசாக எடுத்துக்கொள்வது, இப்படியான விஷயங்கள் நிறைய இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த வகையில் டாக்டர் அர்ச்சனா பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் அதுக்கான விளக்கங்கள் எல்லாவற்றையும் கொடுத்திருந்த பொழுதும் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் அல்லது முஸ்லீம்கள் அதற்கு பூரணமான சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாராக இல்லை. இந்த வகையில் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் அண்மையில் இல்லை நேற்றைக்கு ஒரு பொது வழியில் அல்லது ஒரு சமூக வலைத்தளத்தில் மக்களுடனான கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது அங்கே பல்வேறுபட்ட விஷயங்கள் இங்கே பேசப்பட்டது. இப்படி பேசப்பட கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவிடம் இலங்கையில் கொழும்பை சேர்ந்த ஒரு
முஸ்லிம் சகோதரர் ஒருவர் வந்து இது சம்பந்தமான விடயங்கள் கௌரவ பாராளுமன்ற டாக்டர் அர்ச்சனாவிடம் தெளிவான விளக்கத்தை கேட்டிருந்தார். எங்களுடைய மதம் சம்பந்தமாக என் டாக்டர் நீங்கள் இப்படி பேசுறீங்க, இதுக்கான உங்களுடைய விளக்கம் என்ன அப்படின்ற பொழுதும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா இதை தெளிவாக சொல்லியிருந்தார். நான் வந்து தமிழில் பேசியிருந்ததுனால இந்த பிரச்சனை இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து உங்களுடைய முஸ்லீம் எம்பி ஒருவர் பேசியிருந்தேன், அதை வந்து நான் தமிழில் பேசியிருந்தேன். அதாவது அதை விட ரெண்டாவது வந்து நான் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பேசி இந்த பிரச்சனை வந்து பெரிதாக வர வேணுமா அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இவ்வாறான விஷயங்கள் மக்களிடையே அளவுக்கு அதிகமாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. தன்னுடைய வந்து ஒரு தவறான புரிதலில் வந்து இந்த கருத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். இதில் வந்து நான் வந்து சரியான வகையில் அந்த பெண் பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி இந்த திருமணம் முடித்து விட்டு அல்லது விவாகரத்து செய்கின்ற பொழுது அந்த பெண்களுக்கும் வந்து சரியான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் இவ்வாறான கருத்துக்களை வந்து நான் சொன்னேன். ஆனால் இதை வந்து தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த தெளிவான விளக்கத்தை வந்து குறிப்பிட்ட அந்த முஸ்லிம் சகோதரருக்கு ஒரு பொது வழியில் அல்லது மக்களோடு உரையாடலில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தெரிவித்திருந்தார். அதனுடைய அந்த தகவல்கள் அவர் என்ன பரிமாறினார், என்ன விஷயங்கள் கேள்விகளாக கேட்கப்பட்டது, அந்த விடயங்களை இதனோடு இணைத்து விடுகிறேன். யாருக்கு அது தவறான புரிதல் இருந்தால் தவறாக நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவை புரிந்து கொள்வீர்களாக இருந்தால் இந்த விளக்கத்தை நீங்கள் கேளுங்கள். கேட்டதுக்கு அப்புறமா நீங்கள் முடிவெடுக்கலாம் இதில் வந்து உண்மை எது பொய் எதுன்னு சொல்லி. இதையும் தாண்டி இல்லை நாங்கள் மார்க்கம்தான் அப்படின்னு சொல்லி அல்லது எங்களுடைய பெண் இனத்துக்கு வந்து நல்லது நடக்கக்கூடாது, பெண் குழந்தைகள் அடிமைகளாக இருக்க வேணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களாக இருந்தால் அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. நீங்கள் மதத்தை பின்பற்றுபவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. உங்களுடைய மதத்தை பற்றி நாங்கள் கலைப்பதற்கு தகுதி இருக்கா அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாருமே போராடுகின்றோம். அது இலங்கையில் தமிழ் மக்களாக இருக்கலாம், சிங்கள மக்களாக இருக்கலாம், முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், பரங்கியன மக்களாக இருக்கலாம், எல்லாருமே ஒரே நாட்டில் ஒரே குடையில் வாழணும் அப்படின்றதான் எல்லாரோட விருப்பம். அதனால் இந்த விஷயத்தை கேட்டு பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். Hello, doctor. How are you? Can you hear me? Hello, Anna. வணக்கம். கேக்குது சொல்லுங்க. Doctor, I have a small question from you. I appreciate the efforts that you are taking for your people, and you're risking your life and you're fighting against the people in the parliament. It is really a good thing. But I have a small worry on your last speech at the parliament where you were speaking about the Muslim community and the religion. So I just need a small clarification, like what made you to, publicly come and speak in a parliament where I felt personally that the information that you gave out is not appropriate. So that was my only concern. But other than that, personally, we like you, the way you speak to your people. We salute you. But this one thing, it was really disturbing for our community. So, which is why I just wanted to ask you, what made you to come out with such a bold statement where we felt that it was not, factual in terms of your whole speech? Okay. Anand, I can answer this in English. Otherwise, shall I answer this in Tamil? Is it fine? தமிழ்ல பேசுங்க. தமிழ் தெரியும். பேசுங்க. நான் தமிழ்ல தான் பேசுறேன். பேசிக்கலா எனக்கு பக்கத்துல இருக்கிற தாகிர் நானா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தாகிர் எம்பி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பின்னால இருக்கிறது நளின் எம்பி பின்னால. அதுக்கு மேல இருக்கிறார் எங்களோட ஃபைசர் முஸ்தபா. அதுக்கு மேல அங்களோட தொங்கல்ல தான் எங்களோட நிசாம் காரியப்பர் இருக்கிறார். இந்த கதை வந்து நான் சொல்லலான்னு நீங்கள் வடிவ எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஃபைசர் முஸ்தபா இங்கிலீஷ்ல சொல்லியிருப்பார். நீங்களா கேட்டீங்களா? அது இல்ல ஃபைசர் முஸ்தபா நாங்க கேட்கல. என்னடா இது நான் தமிழ்ல காய்ச்சபடியா அதோட நான் கதைச்சபடியா அது வைரல் ஆயிடுச்சு. அதே தான் எனக்கு முதல் ஸ்பீச் வந்து ஃபைசர் முஸ்தபாவோட ஸ்பீச். ஸோ அவரும் அதைத்தான் முக்கியமாக சொல்லியிருந்தவர் என்னென்றால் அந்த மேரேஜ் ஏஜ்ன்றது வந்து 18 வயசுக்கு கொண்டு வந்து அவர் சொல்லியிருந்தவர். ரெண்டாவது அந்த காதிர் நீதிமன்றங்களுக்கு வந்து பெண் நீதிபதிகளை நாங்கள் நியமிக்க வேணும். மற்றது நீதிபதிகளை அதாவது ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரியும் காதிர் நீதிபதிகளில் வந்து காதிர் நீதிமன்றங்களில் வந்து நீதிபதிகள் என்று இல்லை உங்களோட மத பெரியாக்கள் தான் வைக்கணும். நான் சொல்ல சரிதானே? அவரோட ரிக்வெஸ்ட் என்னென்றால் அதுல நீதிபதிகளை நாங்க ஜாயின் பண்ணணும் அவர் சொல்லியிருந்தவர். இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணித்தான் அதாவது தமிழ்ல சொன்னானே ஒழிய மற்றது எனக்கு எத்தனையோ இப்ப இவன் கூட இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் அப்பீல் வழக்குகள்ல எனக்கு சார்பா எத்தனையோ கதைக்கிற எத்தனையோ ஆட்கள் வந்து முஸ்லிம்ஸ். என்ன பண்ண உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன்டா, நான் ஜெயில இருந்து வெளியால வந்த பிறகு புத்தகம் கொண்டு அடிச்சு விட்டேன். நான் இந்த எலெக்ஷனுக்கு முன்னே நான் ஜெயில இருந்தது புத்தகம். அதுல ஒரு 70% 80% ஸ்பான்சர் பண்ணினது ஒரு முஸ்லீம் அம்மா அவர். அப்ப நான் எனக்கு வந்து அப்ப நான் யோசிச்சு பாருங்க, நான் முஸ்லிம்ஸுக்கு எதிரான கருத்துண்ட வாழ்க்கையில் அப்படியே சொல்ல போறது. எனக்கு என்ன படிச்ச கம்யூனிட்டி ஒன்று இருக்கு நானே முஸ்லிம்ஸ்ல. அவ கேட்ட ரிக்வெஸ்டும் ஃபைசர் முஸ்தபாட நான் கதை கேட்கல அவரோட கதையில இருந்து எனக்கு விளங்கினதையும் அப்போ இவ்வளவு நாளும் என்னோட கேட்டுக்கொண்டு இந்த விஷயத்த கதைங்க டாக்டர் இருக்கா
கட்டாயம் முக்கியமா அந்த பெண்கள் முக்கியமா அந்த லேடிஸ் லோயர்ஸ் கனவே முஸ்லீம் லோயர்ஸ் கனவே டாக்டர் இந்த விஷயத்த கதைங்க வேண்டால் அந்த அவைக்கு வந்து டிவோர்ஸ் எடுக்கிறது கனகாலமா லேட் ஆகுது, மற்றது சின்ன பிள்ளையில மேரி பண்ணி கொடுக்கணும் டாக்டர் இதை நீங்க கதைங்க நான் இந்த பேஜை டச் பண்ணாமே இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் இது மோஸ்ட் சென்சிட்டிவ் ஏரியா. ஆனா அன்றைய தினம் நான் யோசிச்சேன் சரி அன்றைய பெண்கள் தினமா இருக்கிறபடியா ஒரு 2 வசனம் அதை பற்றி தமிழ்ல கதை மாட்டேன். ஒன்று காதிர் நீதிமன்றங்கள்ல வந்து 18 வயசுக்கு குறைஞ்சாக்களை திருமணம் செய்யறதுன்றதை மாத்தி 18 வயசு ஆக்கணும் பண்றது. 2வது பெண்களுக்கு வந்து ஃபீமேல் ஜட்ஜ் போட்டு பெண்களுக்கும் டிவோர்ஸ் எடுக்க விரும்பினால் ஆண்களுக்கு இருக்கிற சம உரிமை கிடைக்கணும்ன்றதை பேஸ் பண்ணி தான் அந்த கதை இருந்தது. ஆனா அதுக்கு பிறகு வந்து அரசியல்வாதிகள் மற்றது இந்த உங்களுக்கே தெரியும் இப்ப எங்கள்ல மதங்கள் இந்து மதத்தை எடுத்து பார்த்தாலும் அதுலயும் தீவிரவாத இந்துக்கள் இருக்கணும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதனால மென்போக்கான இந்துக்களும் இருக்கணும். அது மாதிரி முஸ்லீமையும் எடுத்து பாத்தீங்கன்னா தீவிரவாத முஸ்லீமும் இருக்கணும், மென்போக்கான முஸ்லீமும் இருக்கணும். அதாவது குர்ஆனை சரியா கடைச்சொழுகிற இருக்கிற குர்ஆன் வேண்டாமே எங்களுடைய தேரவாத பௌத்தத்தை சரியா ஒழுக்கிற புத்திஸ்டும் இருக்கணும். பயங்கர மோசமா இந்த நாட்டுல முஸ்லீமும் தமிழும் அழிக்கப்படணும் எரிக்கப்பட வேணும் என்று கதைக்கிற சிங்களிசம் இருக்கணும், உங்களுக்கு தெரியும் அது வடிவா. ஸோ நான் இந்த கதைச்சது வந்து அந்த கொஞ்சம் என்ன சொல்றது பேசிக் ஐடியா உள்ளாக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொறியா போயிடுச்சு. அதாவது ஒன்றுமே இல்லாத உண்டு அவன் அச்சுனா கதைச்சிட்டான். இப்போ நான் கதைச்சிட்டேன்னா அது ஹொட் டாபிக்கா போயிடும். ஸோ அதுல அப்படியே ஊட்டப்பட்ட நெருப்பு தான், அதுல அடிபட்ட பெட்ரோல். இப்போ நான் தான் நெருப்பு வச்சுட்டேன் இல்லை பிள்ளை ஏற்றுக்கொள்வேன், அதுல கொண்டு வந்து பெட்ரோலை ஊற்றி அது கடைசியா பெரிய ஒரு டிஸ்கஷனாக போயிட்டு முக்கியமா கேபிட்டல் டிவி மற்ற 1-2 ஃபேஸ்புக்குகள் ப்ரொஃபைல்கள் என்னென்றால் அந்த கதையை மட்டும் எடுத்து போட்டு அர்ச்சுனா முஸ்லீம்களுக்கு எதிராக கதைச்சிட்டான் என்ற ஒரு துண்டை மட்டும். நான் அப்பவும் சொல்றேன், நான் இது வந்து நான் கதைக்கையில ஃபைசர் முஸ்தபா சிங் ஆங்கிலத்துல சொன்னதை பேஸ் பண்ணி தான் சொல்றேன். சொன்ன எல்லாத்தையும் வெட்டி ஃபைசர் முஸ்தபாவோட கதையையும் அப்படியே அது இங்கிலீஷ்ல தானே, ஸோ அதையும் போடையில தானே விட்டு இது வந்து உதாரணத்துக்கு இன்னொரு முஸ்லீம் ஒரு ஆள் இந்துவை பற்றி விமர்சிக்க கதை பெருசா போகும். ஆனா ஒரு இந்துவை விமர்சிக்க கதை பெருசா போகாது. நான் எந்த சொந்த மதத்துல இருக்கிற 1-2 புல்லுருவியலையே விமர்சிச்சால் நீங்க அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த சொந்த மதத்துல இருந்து ஒரு பெண்ணை இழிவா கதைச்சாலே விமர்சித்தினால் எனக்கு ஒரு நாள் மன்னன் நான் இப்ப நீங்கள் முஸ்லீம் நான் இந்த அண்டியான் ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணினா கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். உங்களுக்கு அது வடிவாக உங்களோட மதத்துல நான் ஓப்பனாவே கதைக்கிறேன், வேறொரு மதத்தின் இதை வந்து கதை கேளாது. நான் சொல்றேன் சரிதான். நான் இல்ல கதை கேளாம இந்த நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் உரிமைகள் இருக்குது, எல்லாத்துக்கும் கதைக்கிறதுக்கு டாக்டர். நான் உங்களுக்கு அது சம்பந்தமா உங்களுக்கு ஒரு இந்து ஆலயத்துக்குள்ள போறதுக்கு வந்து உங்களுடைய மத கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆனா எங்கண்ட இந்து மதத்துல பன்சலைக்கு போகாதேன்னு சொல்ல மாட்டாங்க, சர்ச்சுக்கு போகாதேன்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாது, நான் பேராதனையில இருக்கேங்கல்ல கூட அந்த பேராதனை லொக் ஆகுறது. ஏன்னா 2009 2008 பெரிய அடிபாடு நடக்கிறது தானே. ஸோ அந்த டைம் யூனிவர்சிட்டி லொக் ஆகினா எங்களுக்கு சாப்பாடு தாரது வந்து முஸ்லீம் பள்ளி தான் போய் சாப்பிடணும். இப்போ என்னோட எந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் எத்தனையோ பேர் முஸ்லீம் படிகள் இருக்கிறாங்க, கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. என்னோட இன்டர்ன் செய்த கேர்ள் வந்து முஸ்லீம், அவரோட ஹஸ்பண்ட் ஒரு சர்ஜன். அப்போ எங்களுக்கு உண்மையாகவே இந்த பட் அந்த பெட்ரோல் அடிச்சா பிறகு இந்தியாவில கொஞ்சம் பேர் வந்து கொமெண்ட் பண்ணி பட்ட தூசணத்துல இந்த ஃபேஸ்புக்ல எழுது. அதுக்கு பிறகு நானும் 2-3 போஸ்டுகள் போட்டேன். நான் என்னண்டா முழு பேரும் வந்து அதுல கும்முவினம் ஒரே அடியா அந்த கொத்தணி குண்டு வாங்க அடிக்க ஒரு நாள் 1000 ப்ரொஃபைல் பிளாக், 500 ப்ரொஃபைல், மொத்தம் 3000 ப்ரொஃபைல் பிளாக் பண்ணியிருக்கிறேன். ஏனண்டா அந்த ஒன்றையுமே கேட்காங்க. உதவி நான் அப்படி காய்ச்சினான்டா ஃபர்ஸ்டா முழு லைவையும் போய் பார்க்கணும் நான் என்ன காய்ச்சிருக்கிறேன். நான் அந்த முழு லைவ்லையும் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஃபைசர் முஸ்தபா அவர் முஸ்லீம் எம்பி சொன்னதை தான் நான் தமிழில் சொல்கிறேன்றதையும் சொல்லியிருக்கிறோம். அந்த வெட்டின துண்டு அது அப்படித்தான் போன வழியே. மற்றபடி இப்போ இதில் மற்றாக்கள் கனவேரில் கேட்டுக்கொண்டு நம்ம இந்துவாக்கள் எந்த இந்துண்ட எண்ணத்திலையும் யாரையும் மதம் மாற்றணுமெண்டோ அல்லது எந்த மதத்தையும் நிந்திக்கணுமெண்டோ என்னோட மதம் சொல்லி தரவும் இல்லை. அதோட என்னோட எத்தனையோ நல்ல முஸ்லீம் தாய் ரம்பி பக்கத்து சீட். அப்போ தாய் ரம்பி வந்து சொன்னேன், டாக்டர் உங்களில் உண்மையாகவே எந்த ஏரியா படியல் முழுக்க பயங்கர விருப்பம். நான் செய்ய பக்கத்துல இருக்க சொல்ல டாக்டர் ஜூம் இல்ல வாட்ஸ்அப்ல கால் போட்டு வீடியோ கால் டாக்டர் உங்களை காட்டுறேன் பக்கத்துல இருப்பீங்க நான் காட்டியும் இருக்கேன். அப்ப அவரும் முஸ்லீம் தான், இதே ஹிஸ்புல்லாவும் முஸ்லீம் தான். சரிதானே? 2 வித்தியாசத்தை பாருங்க. தாகிர் நானா எழும்பி நான் பிள்ளையா கதைச்ச கதையண்டா கூட அவர் கதைச்ச பக்குவத்துக்கும் அப்ப என்ன 2-3 முஸ்லீம் எம்பிஸ் என்ன சொல்லிச்சுன்னா டாக்டர் குர்ஆன் வந்து ஒரு ஆளை நிந்திக்க சொல்லுதாண்டு கேளுங்கண்டு ஹிஸ்புல்லாட்ட. நான் சொன்னேன் அது உண்மையாவே முஸ்லீம் மதத்தை உழுவுற ஆள்கிட்ட போய் கேட்கலாம், ஆனா இல்லாட்டி போய் கேட்கலாம். அந்த பார்லிமெண்ட் இருக்கிற நினைக்கிற முஸ்லீம்ஸ்ல ஒரு 40-30 ஆக்கள் என்னோட வந்து சொன்னவே டாக்டர் உங்களோட மனசுல இருக்குன்றதை நாங்க புரிஞ்சுக்கிறோம், பட் அன்றைக்கு வசனங்கள் மாறி இருக்கும், நாங்கள் இந்த பிரச்சனையை முடிப்போம். ஆனா ஒரு கொஞ்சம் பேருக்கு ஓட் எடுக்கிறதுக்கு இதை பெரிய கதைக்க வேண்டியா இருந்தது. இப்ப நான் வந்து எங்கட தமிழ் சேனம் அப்படி ஓட் போட தெரியாது. இப்ப நான் முஸ்லீம் கொள்ளணும் வெட்டணும் எல்லாம் சொன்னா சில நேரத்துல அது பொலிட்டிக்ஸ் தானே. நான் என் வாழ்க்கையில அப்படி சொல்ல மாட்டேன், அப்படி சொல்ல மாட்டேன். கேபிட்டல் டிவி இன்டர்வியூல நான் சொல்லியிருக்கிறேன், தேசிய தலைவர் கூட ஒரு நாள் சொல்லியிருக்கிறார் 90ஆம் ஆண்டு நடந்தது ஒரு நாங்கள் எதிர்பார்க்கலாத ஒரு இது சொல்லி அது ஒரு காலத்துல நாங்க செய்த விட்ட பிள்ளை மாதிரி தலைவர் சொல்லியிருக்கிற ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன் சொல்லியிருக்கேன். அதுக்கிட்ட இந்த பக்கம் இருந்து வந்து எனக்கு அடிக்கவே தலைவர் அப்படி சொல்லியிருக்கிறேன் நீ என்ன போய் சொல்லுவேன்.
நானே ஒரு இந்துண்ட மதத்திலையும் முஸ்லீம் மதத்தை நிந்திக்க வேணும்னு இல்லை, நான் ஒரு இந்துவா உங்களுக்கு சொல்றேன். ஆனால் நான் அன்றைக்கு சொன்ன எந்த பதிலுமே ஒரு முஸ்லீம் உண்மையான இந்த முஸ்லீம் நண்பர்கள் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துனா என்னடா இப்படி காய்ச்சிட்டேன், அவசரப்பட்டு பேக்காத என்ன பற்றி உனக்கு நல்லா தெரியும். இந்த போஸ்ட் நான் போட்டது அந்த கொஞ்சம் பேர் தூசணத்தால கத்தினமடா அவையே பிளாக் பண்றதுக்கு வந்து நான் அந்த போஸ்ட் போட்டோன்னா அது கீழே வந்து பட்ட தூசணத்துல பயங்கர தூசணத்துல நான் அவ்வளோ பிளாக் பண்ணி டிலீட் பண்ணேன். ஏன்னா சில நேரம் வேலை எரிஞ்சாதான் மீன் மாட்டும். இதுல 3000 ப்ரொஃபைல் ஒன்றுமே ஒரிஜினல் ப்ரொஃபைல் இல்லை, எல்லாம் 10 ஃப்ரெண்ட் 8 ஃப்ரெண்ட் 16 ஃப்ரெண்ட் 80 ஃப்ரெண்ட். எந்த மனசுல எந்த முஸ்லீம்கள் சம்பந்தமான எந்த இதுவும் இல்லை, நான் ஓப்பனாவே சொல்றேன். அதாவது எந்த பேக்ரவுண்டும் இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் இப்ப கதைச்சா பிறகு ஒரு சில சிங்கள பேரினவாதம் நான் சொன்னேன், அந்த ஹார்ட் சிங்களிசம் இருப்பாங்க சூப்பர் அது வந்து இப்ப போகுது. அது மாதிரி ஹார்ட் சிங்களிசம் இருக்காங்க, அது இந்துலையும் இருக்கு, கிறிஸ்டியன்லையும் இருக்கு, எல்லாருமே இருக்கு. அவே என்ன ரீச் பண்ண வழிகிட்டவே நான் என்ன போயில, நான் வீட்டையே வந்து கேட்டேன்னா அவே யாரு இந்த மாதிரி கூட செய்யறீங்கமாண்டு. ஸோ நானா தெளிவா சொல்றேன் உங்களுக்கு, அப்படி எந்த ஒரு இதோடையும் நான் எந்த பேக்ரவுண்டோடையும் கதைக்கல. பட் இனியும் நான் கதைப்பேனா இருந்தா குழந்தை பிள்ளைகளுக்காண்டி கதைப்பேன், பட் எந்த மதத்தையும் எடுத்து கதைக்க மாட்டேன், 100% ஷுவர். ஆனால் ஃபைனலா ஒரு 1 மினிட் தாங்க டாக்டர். என்னன்னு நான் உங்களோட ரொம்ப டீசென்டா நான் உங்களோட கம்யூனிகேஷனை கொண்டு போறது, இந்த ஏஜ் ஃபேக்டர் சம்பந்தமா இது கட்டாயமா மாற்ற வேண்டிய ஒரு விஷயம் என்ற இதுல நாங்க இருக்கிறோம். சரியா, 18 இயர்ஸ் என்று சொல்ற விஷயம் வந்து இப்ப சவுதியில கூட அந்த லா கொண்டு வந்து தான் இருக்கிறாங்க. டு யோர் இன்ஃபர்மேஷன், சரியா, ஐ ஷுட் அந்த 18 மினிமம் ஏஜ் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஓகே, இப்ப இங்கட வந்து டாக்டர், இப்ப நீங்க சொல்றீங்க எங்கட மதத்துக்கு ஒரு ஹிந்துவா ஒரு மதத்துக்கும் ஒரு டைரக்டா அட்டாக் பண்ண மாட்டாங்க as per your religion. ஓகே, பட் தேர் ஆர் சம் கல்ச்சரல் என்ன சொல்லுவாங்க, மார்க்க முடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது டாக்டர். சரியா, இப்ப நாங்க எங்கட அந்த ரிலிஜன்ல ஒரு லேடி ஜட்ஜ் ஒரு காதி கோர்ட்டுக்கு வாரது வந்து அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம். அதே நேரத்துல காதி கோர்ட்டுடைய நிலவரத்துல அநியாயம் நடக்குது என்று இல்லைன்றும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். கட்டாயமா பெண்களுக்கு கூடிய அந்த சேஃப்டி வழங்கணும். ஆனா அதுக்கு அக்கார்டிங் டு த ரிலிஜன் அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க வந்து முன் வாழ்ந்து பேசுங்க தான் சொல்லணும். ஏன்னா இப்ப யாழ்ப்பாணம் எடுத்தாலும் இவ்வளவு காலத்துல எவ்வளவு லீடர்ஸ் வந்து இந்த இப்ப உங்களுடைய மாதிரி ஒரு யங்ஸ்டரை கொண்டு வந்து அவங்க வந்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பினது வந்து அவங்களுடைய அந்த என்ன சொல்லுவாங்க ரைட்ஸுக்கு இவ்வளவு நாள் ஒரு சொல்யூஷன் கிடைக்கலன்னு சொல்லித்தான் ஒரு சேஞ்சோட கொண்டு வந்தாங்க. அதே நேரத்துல நாங்க கூட எங்கட ரைட்ஸ் நாங்க மிச்சம் இழந்துட்டோம். சரியா, அப்ப எத்தனை முஸ்லீம் மினிஸ்டர் இந்த கழிவுபடுத்தி போனாங்க இந்த எலெக்ஷன்ஸ்ல. சரியா, நாங்க எல்லாம் எதிர்பார்க்கறது வந்து எல்லாம் ஒற்றுமையா எல்லாம் ஒரு கொடியை கீழே வாழணும் என்ற ஒரு நோக்கமுடைய வேற பர்சனல் அஜெண்டாஸ் ஒன்றும் இல்லை. சோ அந்த இந்த ஒரு பாயிண்ட் டாக்டர் நீங்க பேசும்போது என்ன, நாங்க மக்களுக்காக தான் நீங்க பேசி பார்லிமெண்ட்ல பேசுறீங்க. இட் கேன் பி முஸ்லீம், இட் கேன் பி தமிழ், இட் கேன் பி சிங்கிள், நோ ப்ராப்ளம். பட் நீங்க எவ்வளவு இது பண்ணாலும் நீங்க எங்களுக்காக வேண்டிய சில விஷயங்கள் பேசும்போது டாக்டர், டேக் திஸ் இன்டு யுவர் அக்கவுண்ட், பிகாஸ் பார்லிமெண்ட் இஸ் நாட் ஆல் அபவுட் த ஸ்ரீலங்கன்ஸ், இட்ஸ் த பீப்புள் லைக் அஸ் who live. You work for us and we need your service according to equal to everyone. It's not get affected for each to any of the community. Got my point? So அதை மட்டும் டாக்டர் கொஞ்சம் இதை பத்தி உங்களோட மெயினா பேசணும்னு சொல்லி தான். சுரேஷ், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி and I wish you all the best for your future political career. நான் என்ன சொல்றேன், நான் அந்த ஸ்பீச்ல சொல்றேன், அந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்கிற புத்தகத்துல நான் ஃபுல்லா ஸ்டடி பண்ணினேன். நொதர்ன் ப்ரொவின்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கள்கிட்ட ஹிந்துவிஸை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 400 மில்லியனுக்கு மேல கொடுத்துருக்கணும். ஆனா முஸ்லீமை பேஸ் பண்ணி அந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல எந்த இல்லை, ஒரு சதம் கூட இல்லை. அதை கூட சொன்னேன் நான் அந்த ஸ்பீச்ல. இந்த புத்தகம் முழுக்க படிச்சு பார்த்துருக்கேன், இதுல முஸ்லீம்களுக்கு ஒரு சதம் கூட குடுபடையிலன்னு சொன்னான். ஆனா அதை எடுத்து கதைக்கல, அதை விட்டுட்டாங்க. எதை எடுத்து கதைச்சாங்க என்றால், அந்த 1-2 அடிப்படைவாதிகள் இருக்கிறேன் தானே, ஏதாவது ஒரு டாபிக் கொண்ட கிளப்பி அதுல முஸ்லீம்ஸ்ல ஓட்டு எடுக்கிறதுக்காண்டி அதை கிளப்பினதை ஒழிய உண்மையான முஸ்லீம்ஸ் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க வேணுமா சொன்னா நம்ப மாட்டீங்க, சார் சொல்றது சரியில்லை. நான் யார்கிட்ட சொல்லாதபடியே அதை ஓப்பனா சொல்றேன், மச்சான் உண்ட வீட்டை வந்து சாப்பிடுங்க, நான் ஹலால் பார்க்க மாட்டேன், ஏனெண்டா நான் நீ இந்த உயிரிடான்னு சொல்லி வந்து சாப்பிட்ட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு இருக்கு. சரியா, கட்டாயம் நாங்களும் தமிழ் பாய்ஸோட என்ன கிளாஸ்மேட்ஸும் இருக்கிறாங்க. நாங்க இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு வந்ததில்லை. நாங்க கிளம்புல தான் வாழ்றோம், எங்களுக்கு மிக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போயிட்டு எல்லாம் ஒரே மாதிரி வாழும், அவ்வளவுதான். எங்களுக்கு தேவையான நாடு நிம்மதியா இருக்கணும். எல்லாத்துக்கும் கல்ச்சரல் வேல்யூஸுக்கு ரிலிஜன் வேல்யூஸுக்கு அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியானா எல்லாம் ஒரே இதுல போகணும் தான் நான் எதிர்பார்க்கறது. நான் எத்தனை பள்ளிக்கு போய் தொழுதுருக்கேன் தெரியுமா உங்களுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸோட எத்தனை எனக்கு சலாத் பண்றதுனாலும் சரி எல்லாமே தெரியும். ஏன்னா நான் குர்ஆன் கூட படிச்சிருக்கிறேன். என்ன கணவர் கேட்டவன் நீ ஏன் குர்ஆனை படிக்கிறேன், நான் சொன்னேன் குர்ஆன் இல்ல பைபிள் இல்ல எங்கட பகவத்கீதை நான் அது நினைக்கிறேன் 2-3 ஆண்டு படிச்சுட்டேன். எல்லாத்தையும் படிச்சாதான் தெரியும் நாங்கள் மற்ற மதத்தோட படிக்க இங்க பிள்ளைக்கு எவ்வளவு விடுறோம் சரி விடுறோம். எனக்கு நான் உங்களை குர்ஆன் மேல சத்தியமா ஒரு முஸ்லீம்கிட்ட மனசையும் பாதிக்கணும் ஒரு நாளுமே ஆக்ஷன் எடுத்தது இல்லை. பட் அந்த குழந்தை பிள்ளைகள விஷயத்துல நான் ஒரு சென்சிட்டிவா தான் அந்த கதை ஒன்று கதைச்சு நான் என்றால் ஒரு சின்ன பிள்ளைய ஒன்று மறி பண்ணி கொடுக்குறதே தாங்கிறாது. நான் ஒரு பீடியாடிக் டாக்டர் பேசிக்கல நான் கழிச்சுனா, பட் அது வேட மாதிரி தெரியப்பட்டு போயிட்டு உங்களோட சமூகத்துக்குள்ள வேட மாதிரி தெரியப்பட்டு போயிட்டு அதான் உண்மை. சரி, ஓகே. இன்னும் ஒரே ஒரு ஃபைனல் क्वेश्चन டாக்டர் அர்ஜுனா,
உங்களோட அக்ரெசிவ்னஸ் எங்கால வந்தது? உங்களோட ஏன் இவ்வளவு அக்ரெசிவா இருக்கிறீங்க அந்த கேரக்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்க அந்த பாத்துருப்பீங்க அக்ரஸிவ் வந்து அந்த டைம்ல பார்லிமெண்ட்ல என்ன சுத்தி இருக்கிறார்கள் நாங்க யோசிக்கிறது எங்களோட தமிழாக்களுக்கு நல்லது செய்யறது தான் நினைப்பிருக்கணும். பட் பார்லிமெண்ட்ல நான் சில கதைக்க கூடாது. சில விஷயம் நான் அதை பார்க்க சரியான கோபம் வரும். அது என்ன சொல்றது, உங்க வீட்டுக்குள்ள சகோதரம் எல்லாம் உண்டா தானே நாங்க யோசிப்போம் யோசிக்கல. சகோதரங்கள் எல்லாம் ஆளாளுக்கு வெவ்வேறு யோசிக்க கோபம் வரும் வீட்டுல. அம்மா இன்னும் அங்கண்ட வீட்டை மட்டும் இப்படி இருக்கு, அண்ணா மேல ஒன்றும் ஒற்றுமை இல்லை அப்படின்ட்டு. அது மாதிரி அது அப்படி யோசிக்க சரியான கவலையா இருக்கு. நான் ஓப்பனாக பேசியிருக்கிறேன் பார்லிமெண்ட்ல. டிஎன்ஏ என்ற கட்சி வந்து எங்களை 15 வருஷம் விபச்சாரம் செய்யிருக்கா எங்கள்ட அந்த அழிஞ்ச இனத்தின் வரலாறுகளை நாங்கள் இன்டர்நேஷனல் கொண்டு போயிருக்கணும், அதையும் கொண்டு போயில. அப்படியே அது என்னென்றால் அது எங்கண்ட இனத்துல இருக்கிற அரசியல்வாதிகள் விலகாலும் எங்களுக்கு வச்சு ஆப்புதான் 2009. அதுல ஜோசி கேட்கல. நான் 90ஆம் ஆண்டுல இருந்து இடமேந்திர எனக்கு தெரியும் படிவா இடமேந்து சைக்கிளுக்கு பின்னுக்காப்பான் எடுப்ப கட்டிப்பிடிச்சு கொண்டு இருந்த வரலாறுல இருந்து அந்த பழசில ஜோசி கேட்க வர அக்ரெசிவ் தான். பட் பேசிக்கலா அப்படி இல்லை. இவ்வளவு நேரம் லைவ்ல இருந்தா நீங்க பாத்துருப்பீங்க. சரி, ஓகே அண்ணா, தேங்க்யூ. நன்றி.